என்னடா இன்னும் அதே யோசிச்சுட்டு இருக்கியா? தேவையில்லாமல் பிரச்சனை நானே பெருசாகிட்டணும். டேய், அந்த ஆளை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுடா. அந்த மாதிரி ஒருத்தனோட வாழறதை விட அவங்க இப்படியே இருந்துடலாம். ஏன் உன்னால் அவங்கள பார்த்துக்க முடியாதா? சச்சா, அப்படிலாம் இல்லை. நிவ்யாவை நினச்சாதான். சரி, அதை விடு. வந்ததுலேருந்து ஒரே சோக கீதமாக இருக்கு. கீழே உங்கள் அக்கா, மேலே நீ புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிடா. புது வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எவ்வளோ ஆசையாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ என்னடானா என்னை பார்த்து கூட பேச மாட்டேன்ற. சரி, என்ன கிஃப்ட்டு? நீயே பாரு. இந்தா. என்னடி இவ்வளோ வெயிட்டாக இருக்க? பாரு. என்னடி இது கிளாக்கு? ஆமாம், ஆனால் இந்த கிளாக்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. ஸ்பெஷலா? உனக்கு பிடிச்ச டைமை செட் பண்ணி பாரு. சர்ப்ரைஸ் என்னன்னு உனக்கே தெரியும். ஏய், என்னடி இது? இதான் உன் சர்ப்ரைஸா? ஏய், இது இல்லடா. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. இத கேளு. இருக்கிற பிரச்சனை வேற. இந்த ரெக்கார்ட் தான்டா ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் அது எப்படி மாறிச்சுன்னே தெரியல. எதுக்கு உனக்கு இந்த விளம்பரம்? நமக்குள்ளே சண்டை வரப்போலாம் நீ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுற. அப்போல்லாம் உன்னை யார் சமாதானப்படுத்துறது? அதான் இப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். இந்த கிளாக்ல வர என் வாய்ஸ் என் மேலே இருக்கிற கோவத்தை குறைச்சி என்னை ஞாபகப்படுத்தல. அதான் வாங்கினேன். சரி கொடு. உனக்கு பிடிக்கலனா நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் மாற்ற தேவையில்ல. இது உன் மேலே இருக்க கோவத்தை குறைக்கலாலும் அட்லீஸ்ட் ஒன்று ஞாபகப்படுத்தும். ஏன் நான் வாங்கி கொடுத்ததுனாலயா? இல்லை, சண்டை வரப்பெல்லாம் நீ இப்படி தானே கொலைகிற. ஓ, அப்போ நான் நாய் மாதிரி கத்துறேன்னு சொல்றியா? பாத்தியா, சொன்னோன்னே கொலைய ஆரம்பிச்சிட்டா. பக்கி, ஏன்டா இப்படி பண்ற? ஓகே, கூல் டவுன். ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர், என்ன வேணும்? ஃபாதர் உங்ககிட்ட தான் பேசினிருக்கேன். ஃபாதர் எங்கே ஃபாதர் போகிறீங்க? நான் கேட்டுல இருக்கேன், அங்கே என்ன ஃபாதர் பார்த்துன்னு இருக்கீங்க? யார் ஃபாதர் வேணும் உங்களுக்கு? யாருடா அவரு? தெரியலம்மா. ஃபாதர், யார் ஃபாதர் நீங்க? உங்களுக்கு ஒரு வார்னிங் தரேன், இவன் கூட இருக்காதீங்க, இங்கிருந்து போயிடுங்க. என்ன ஃபாதர் சொல்றீங்க? என்னை விட்டு அவங்க எங்கே போவாங்க? இவன் கூட இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. உடனே இவனை விட்டு போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. தேவி, அவர் தான் சொல்றாருல, வாடி இங்க இருந்து போயிடலாம். மா, லூசாமா நீ? எங்கமா போவ? எங்கேயோ போறேன்டா. இங்க இருந்தா நீயே எங்களை கொன்னுடுவ. பைத்தியம் பிடிக்குது. யோ, யாரா நீ? பாத்தியம்மா, ஃபாதர் சொன்ன மாதிரி இவ கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டாமா. பேசுறதுக்கு நேரம் இல்ல, உடனடியா போயிடுங்க. போய் நிவியாவை கூட்டிட்டு போயிடலாம். டேய் தள்ளுடா. அம்மா, பாத்துமா. தேவி, மா. ஃபாதர் விடுங்க ஃபாதர். ஃபாதர் விடுங்க ஃபாதர்.
யா வியா மா என்னம்மா பண்ற அக்கா லூஸ் ஆகா நீ கீழே இறங்கா மா வேணாமா வந்துருமா மா 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 என்னடா? அப்பா வந்தாருமா. என்னது? அப்பா வந்தாரா? ஆமாம்மா, கனவுல ஏதோ பயமுத்துற மாதிரிலாம் பேசுறாருமா. இதுக்கு தான் ராத்திரியில வெளியில போயிட்டு வந்தா கை கால் கழுவிட்டு படுன்னு சொல்றது. நான் சொல்றது யார் கேட்குறா அந்த வீட்டில்? டேய் கதிரே, டேய் மச்சான், வரா. எப்படா இருக்க மச்சான் ஒரு நிமிஷம். டேய் பார்த்து பொறுமையா போடா. மா சரத்து வந்துக்கிறா, சாவி எங்க மாச்சிர? டேய் அப்பா படுத்திட்டே இருக்கு, போய் பாருடா. அப்பா படுத்துக்கிட்டியா? பார்த்து வாமா. வயரிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு மேடம். வேறு எதுவும் இருந்தால் சொல்லுங்கள், பார்த்து பண்ணிடுறேன். நான் சொல்கிறேன்ப்பா. அம்மா, கதிர்மா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? இப்போ அந்த பொண்ணுக்கு எப்படிடா இருக்கு? இப்போ பரவாயில்லக்கா, குழந்தை நினச்சி தான் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. சரத்து முகத்தை பார்க்க முடியலக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? காலையில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ச்சே, கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தங்கின குழந்தை இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து தான் இதெல்லாம் நடக்கணுமா? அம்மா, அவனே அப்செட்டில் இருக்கான், நீ வேற புலம்பிட்டே இருக்க. டேய் கதிர், நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடு. நானும் அம்மாவும் நிவ்யாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். ஏன் என்னாச்சு? காவியா விழுந்தது பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன்டா. ஒரே ஃபீவராக இருக்கு. சரிப்பா, போய் குளி.
ஏண்டா வீட்டில் ஆள் இல்லைன்னா கதை மூடி வைக்க மாட்டியா? ஏன் நீ எங்கே இருக்க? உன் வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கேன். மேலே வா. மொட்டை மாடலையா? எப்போ வந்த? இப்போ தாண்டா வந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரமா மேலே வா. வரேன். ஏய், இங்கே தான் இருக்கியா? என்னடா காலையிலே சீக்கிரம் எழுந்துட்ட போல? அம்மா, நேற்று நைட்டு உங்ககிட்ட தானம்மா தூங்கிட்டு இருந்தேன். என்னடா காலங்காத்தால உளர்ற? நேற்று கனவுல உங்க அப்பா, இன்னைக்கு நானா? போடா போய் குளிச்சுட்டு வா. என்னடா காலையிலே முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைக்கா, நேற்று ஒரு மாதிரி கெட்ட கனவு. நான் எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி, என்னை யாரோ அடித்து ஹாலில் தூக்கி போட்ட மாதிரி. இதெல்லாம் அந்த டைமில், அந்த 3:33 டைமில் தான்க்கா நடக்குது. ஒன்றுமே புரியலக்கா. என்னை சுற்றி ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தோணுதுக்கா. டேய், காவியாவை நினைச்சு நீ ஏதோ அப்செட்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது. முதல்ல அதை விட்டு வெளியில வா. கொஞ்சம் டைவர்ட் ஆகு. பிருந்தாவை கூட்டிட்டு வெளியில போ. கொஞ்சம் அவ கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. டேய், அப்புறம் ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லு. உன் பிஸ்னஸ்க்கு நான் பணம் தரேன். என்ன பார்க்குற? லோன் அப்ளை பண்ணியிருக்கேன்ல, அது வரும்போது வரட்டும். அது வரைக்கும் என் ஜுவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. இங்க பாரு, நல்ல விஷயத்த தள்ளி போடாத. ரொம்ப யோசிக்காத. நான் சொல்றதை கேளு, புரியுதா? முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ. டேய், என்னடா ஆச்சு? பேய பாக்குற மாதிரி பாக்குற? காலையிலேயே மொட்டை மாடியா? போய் குளி. கப்படிக்குது. டேய் கதிர், அழுக்கு துணி இருந்தா குடுறா, துவைக்க போறேன்.
இருந்தா கூடுறா, துவைக்க போறேன். டேய் கதிர், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கதிர். நைட்டில் சரியாக தூங்குறதில்ல போல. எவ்வளோ நாள் அந்த பிரச்சனை? டாக்டர், நான் சொன்னால் நீங்களாச்சும் நம்புவீங்களா? சொல்லுங்கள், நம்புகிறேன். ஒரு டைம் என்னை ஃபாலோ பண்ணுது டாக்டர். டைமா? இன்ட்ரெஸ்டிங். மேலே சொல்லுங்கள். அந்த டைம் என்னை டார்ச்சர் பண்ணது, பயம் பொறுத்தது, பேசுது, கூட விளையாடவான்லாம் கூப்பிடுது டாக்டர். விளையாடவான்னு கூப்பிடுதா? அப்புறம்? ஐயோ டாக்டர், நைட்டில் கை கால் தூக்க முடியல, கத்த முடியல, ஆனால் கேட்க முடியுது, பார்க்க முடியுது. இது எல்லாமே அந்த டைமில் தான் டாக்டர். கூல் கூல். இதுக்கு பேர் ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நீங்கள் சொல்கிற டைமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஐயோ டாக்டர், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல டாக்டர். சரி, அதை விடுங்க. நான் ஒன்று கேட்குறேன். உங்களுக்கும் அந்த டைமுக்கும் ஏதாவது பர்சனல் கனெக்ட் இருக்கா? டாக்டர், அவங்க பிறந்ததே 3:33 டைமுக்கு தான் இஸ் இட்? டாக்டர். தட்ஸ் அ ரீசன். புரியல. புரியல? காமனாகவே நமக்கும் நம்பர்ஸ்க்கும் எப்போவுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஏதோ ஒரு நம்பர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு 5ஆம் நம்பர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பிறந்தது 5ஆம் தேதி. அப்போ என்னை சுற்றி எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் என் கண்ணுக்கு ஹைலைட்டாக அந்த நம்பர் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் அடிக்கடி டைம் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக நீங்கள் 3:33 அந்த டைமை பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த டைமில் பிறந்தனால. அவ்வளோதான். அப்போது இதுலேருந்து அவனை வெளியே கொண்டு வரது எப்படி டாக்டர்? சிம்பிள். அவர் மைண்டில் இருக்க அந்த டைமை தூக்கி வெளியே வீசணும். அதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடாது. புரியுதா? நான் இப்போ 1 வீக்கு டேப்லெட்ஸ் தரேன். நல்ல தூக்கம் வரும். நெக்ஸ்ட் செஷன் வாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். கவலைப்படாத கதிர், வா போகலாம். சரியாயிடும், வா. ஏய், என்னது? ஒன்றும் இல்லை, வா போகலாம், வா. இப்போ சொல்ல போறியா இல்லையா? அப்பாவோட ஃப்ரெண்ட் பையனை வீட்டில் கல்யாணம் பண்ண பேசியிருக்காங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல. எனக்கு வேறு வழி தெரியாமல் நானே அந்த பையனுக்கு கால் பண்ணி நம்ம விஷயத்தை பற்றி சொல்லிட்டேன். அதனால தான் இப்படி. என்னால் வீட்டில் சமாளிக்க முடியல கதிர். சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ். நான் சொல்றேன், காத்து கருப்பு காலோட ஒட்டி வரும், வயசு பசங்களை மோகினி தான் போட்டு அமுக்கும். இதை சொன்னா யாரு நம்புறீங்க? இதுக்கு டாக்டர் ஒரு பேர் வச்சு 4 மாத்திரை எழுதி கொடுத்தாதான் நம்புவீங்க. துப்பு. மாமா மாமா ஏன் இப்படி? நிவ்யா, போய் அம்மா கூட தூங்கு. குட் நைட் மாமா. குட் நைட் தங்கம். டேய் கதிர், மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. சரி, தலானி கீழே கத்தியும் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன், படுத்து நிம்மதியா தூங்கு. என்னம்மா இது? சும்மா இருடா, எப்போ எது சொன்னாலும் கத்திட்டே இருக்காதடா. லைட் ஆஃப் பண்ணுறேன், ஃபோனை நோண்டாம தூங்கு. நிவ்யா, நிவ்யா, நிவ்யா. என்னடி? அம்மா நிவ்யா காணுமா? பாத்ரூம் போயிருப்பா, போய் பாரு. பாத்ரூம் போனால என்ன எழுப்பாமலாம் போக மாட்டாளே. அம்மா கீழே கதிரி காணுமா? என்னடி சொல்ற? நடு ஜாமத்துல தூங்க விடுறாளா? இவளோட பெரிய இதா இருக்கு. என்ன பண்ண தெரியுமா மாமா?
சீக்கிரம். பாத்தியாம்மா, பாத்தியா எனக்கு எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? எனக்கு பயமா இருக்குமா, என்ன வீட சொல்லுமா. அம்மா 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 எனக்கு வலிக்குதுமா, வீடு சொல்லுமா. அம்மா 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 பயமா இருக்குமா, அம்மா பயமா இருக்கு.